சேப்பங்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சின்ன சின்னதாக சைடில் வந்து இதெல்லாம் நம்ம நட்டு வச்சுருந்தோம். இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். 6 மணி ஆயிடுச்சா? 6 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கூட பாருங்க காட்டு சூரியன் பாருங்க எப்படி வெயில் இருக்குது. ஒரு 3 நாளாக மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மொத்த செடியெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மண்ணெல்லாம் நல்லா இருக்குது, செடி கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிருக்குது. சரி, நம்ம வந்து செடியில் எறும்பு இருக்குது, அப்புறம் இந்த கொய்யாக்காய் மரம், அந்த சீத்தாப்பழி மரம், முருங்கை மரத்துக்கெல்லாம் புளிச்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துன்னு வந்துருக்குறோம். உங்களுக்கு வந்து அது ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கொய்யாக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லவே அவனே காட்டு கொய்யாக்காய் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது கொய்யாக்காவும் நல்லா இருக்குது. இந்த தேசியனா டைம் லக்தா ஸ்வானிக்கா. இது அவரைக்காய் செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மறுபடியும் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இது என்னான்னு தெரியல. நான் இதை கட் பண்ணி விட்டுடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்னும் 2 நாள் பொறுத்து. சுத்தமாக காஞ்சி போயிடுச்சுன்னா கட் பண்ணிடுறேன் நான். முருங்கை மரம் நல்லா இருக்குது. மேலே வந்து பூ வச்சு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது யாரோ கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாருன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு, பூ வச்சு அது காணோம். கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே இருக்கிற மஞ்சள் வந்து நம்ம ஒரு கேன் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அந்த கேனில் வந்து நான் இந்த மஞ்சாவை நடலாமா இல்லை இந்த கத்திரிக்காய் செடி நடலாமான்னு தெரியல. அதுவே ஒரு யோசனையாக இருக்குது. சரி பார்க்கலாம் வாங்க. வாழை மரம் வந்து 2மே நல்லா இருக்குது. பாருங்க, இந்த வாழை மரமும் நல்லா இருக்குது. இந்த நீட்டாக இருக்கிற இலை இந்த வாழை மரமும் நல்லா இருக்குது. மஞ்சள் பாருங்க, இதை எடுத்து நடணும் நம்ம. கரும்பும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 கரும்பு தான் நான் விட்டு வச்சுருந்தேன். இப்போ 1 எக்ஸ்ட்ரா வந்துட்டுக்குது, 3ஆ. செம்பருத்தி செடியில் வந்து இன்னைக்கு பூ இல்லை, எதுவும் அரும்பு வருது. சாமந்தி செடி நம்ம முன்னாடி தான் கட் பண்ணி விட்டோம். இப்போ வந்து பூ இன்னும் 1 மாதத்துல பூ ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால சரி கட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு விட்டுருக்குறேன் நான். மல்லிகைப்பூ செடியில் இன்றைக்கி வந்து இது பாருங்க, இது வந்து பூ கட்டி முழம் பூ, மதுரை மல்லி. இது 2-3 பூ பூத்துருக்குது மல்லிகைப்பூ செடியில். சீத்தாப்பழி மரத்தில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இலை காஞ்சே போயிட்டு இருக்குது. தழை மரம் வந்து நம்ம முன்னாடி தான் கட் பண்ணணும். கட் பண்ணி ஒரு 10 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 10 நாள் தழை நம்ம கிள்ளி கட் பண்ணி வந்து 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நெல்லிக்காய் மரம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் எறும்பு இருக்குது. அதை இதுக்கும் நான் வந்து அந்த புளிச்ச ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். முருங்கை மரமும் நல்லா இருக்குது. முருங்கை மரம் வந்து எல்லாத்தோட ஹைட்டாக வளர்ந்துருச்சு. நம்ம அன்றைக்கி தான் சைடில் இருக்கிற முருங்கைக்கீரையெல்லாம் ஒடிச்சு எடுத்தோம். அது கொஞ்சம் காஞ்சி மாதிரி ஆகிட்டுக்குது. தண்ணி ஊற்றிட்டு போனோம், இருந்தாலும் அந்த செடியெல்லாம் வாடி போன மாதிரி ஆகிட்டுக்குது. இது பாருங்க, மிளகா வந்துருக்குது. இதில் இந்த முறை சரியாகவே எதுவுமே வரல. மழை வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிடுச்சு. பூச்செடியெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இதில் ஒரு ஆரஞ்சு கனகாமரம் செடி, இது டெல்லி கனகாமரம் செடி, இதுவும் டெல்லி கனகாமரம் செடி தான். இந்த லில்லி செடியில் வந்து மழையில் தான் பூ பூக்குன்றாங்க எல்லாத்துலேயுமே. நான் பார்க்குறேன் எல்லாரும் வீட்லேயுமே நிறைய பூ இருக்குது. ஆனால் நம்ம இதில் மட்டும் பூவே வரல. சின்ன சின்னதெல்லாம் நட்டுட்டு பெருசு மட்டும் விட்டுட்டு வந்தோம்ல, அரபி. இது சேப்பங்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சின்ன சின்னதாக சைடில் வந்து இதெல்லாம் நம்ம நட்டு வச்சுருந்தோம். இது மட்டும் நான் அப்படியே ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன், இதில் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், சுற்றி துளிர் வருது, மொத்தமே துளுத்து வருது. இது நம்ம எங்கன்னா ஒரு பக்கமாக ஒரு மண்ணில் அப்படி கொஞ்சமாக மூடி வைக்கலாம், இது முளைக்குதான்னு சொல்லிட்டு. இது வருது. ஜாதி மல்லி செடியிலையும் நிறைய அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 ஒரு 10-20 அரும்பு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக போகும்போது உங்ககிட்ட நான் அரும்பு பூவே கிள்ளி காட்டுறேன், எவ்வளோ அரும்பு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. கனகாமர செடியில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டது எல்லாமே ஒரு நல்ல உயரமாக வளர்ந்துருச்சு. இது பாருங்கள், மொத்தம் கட் பண்ணது தான். இதெல்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரோஸ் செடியும் நல்லா வளர்ந்துருக்குது. இதுக்கும் நம்ம அந்த உரம் கொடுக்கலாம். நேற்று தான் நம்ம எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு போனோம். மாட்டுத்தொழு உரம், அப்புறமா வர்மி கம்போஸ்ட் எல்லாம் கலந்து நான் எல்லா செடிக்கும் போட்டு வந்திருக்கிறேன். ஒரு மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 2 நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ மழை வந்துச்சுனாக்கா அந்த உரம் நல்லா செடிக்கு இதுவாகும். கத்திரிக்காய் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில். இது நம்ம மாற்றி நட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு இதில் கத்திரிக்காய் வச்சுருக்குது. இது பாருங்க, ரோஸ் அரும்பு பூ பூத்துருக்குது. இந்த ரோஸ் செடி வந்து நம்ம மாற்றி நட்டுருக்குறோம். இதில் பூ வந்துருக்குது, இதில் கத்திரிக்காய் வந்துருக்குது. இது யாரோ கட் பண்ணியிருக்கிறாங்கப்பா.
இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க. யார் பண்றாங்கன்னு தான் தெரியல. பிடிச்சி விட்டுருக்குறாங்க பாரு எப்படி. இதுலயும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க கனகாமர செடி, நாட்டு கனகாமரம் இது. அப்புறம் இதுல வந்து நம்ம கட்டிங் பண்ணி வச்சது தான் இந்த அடுக்கு செம்பருத்தி. இது பாருங்க இதுல பூ வர மாதிரி இருக்குது. இவி ஒரே கலையில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 செடியா வளர்ந்துருக்குது. ஒரே கலையிலே 5 களை முளைஞ்சிருக்குது. இதுல பூ வச்சுச்சுன்னா ஃபுல்லா நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில வந்து 1 2 3 பூ பூத்துருக்குது. 3 பூ பூத்துருக்குது. மற்றதெல்லாம் அரும்பா இருக்குது. இதுவும் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. நம்ம எல்லா செடிக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை வாடின மாதிரி ஆகிட்டு இருக்குது இல்லை செடியே. அரளி செடியில் வந்து இன்னைக்கு 2 பூ பூத்துருக்குது. இதில் ஒரு பூ நல்லா பூத்துருக்குது. 2 வந்து பூக்காமல் அப்படியே கொஞ்சம் அரும்பாகவே இருக்குது. செம்பருத்தி செடி வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நேற்று தண்ணி ஊற்றி விட்டோம் மேலே. இந்த தண்ணி தான் அந்த மாதிரி தெரியுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழங்கு செடியோட இலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.